வணக்கம். ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு படத்தை தான் ஆழமா பார்க்க போறோம். அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான ஹெல்த் மெசேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஓகே, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ஒரே ஒரு படத்துல நமக்கான ஒரு உயிர்காக்கும் எச்சரிக்கை இருக்கு. இத நாம ஒன்னா சேர்ந்து டீகோட் பண்ண போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பிரிச்சு மேஞ்சி அது சொல்ல வர முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த படத்தோட மெயின் ஹெட்லைன் என்ன சொல்லுது, அது யாருக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட மேல பாருங்க, ஒரு பெரிய ஹெட்லைன் இருக்கு. இனிப்பு பிரியர்களுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு ரொம்ப நேரடியா டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது இனிப்பு பிடிக்கும்னு சொல்ற எல்லாருக்குமான ஒரு வார்னிங் பெல் மாதிரி. இது தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையோட ஒரு அறிவிப்பு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இனிப்பு பிடிக்கும்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இல்லையா? சரி, தலைப்பு நம்ம கவனத்தை ஈர்த்துடுச்சு. அடுத்து இந்த எச்சரிக்கையோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அது என்னன்னா ஒரு நம்பர். அந்த 25 கிராம் கேள்விக்குள்ள போலாம் வாங்க. இந்த போஸ்டர்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க. சர்க்கரை எப்போ எதிரியா மாறும்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல கேள்வி இல்ல. இது நம்மள யோசிக்க வைக்குது. எப்போதான் இந்த சர்க்கரை நம்ம உடம்புக்கு எதிரியா மாறுது? அதுக்கான பதில் வெறும் 25 கிராம். ஆமா, இந்த ஹெல்த் வார்னிங் படி ஒரு நாளைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய சர்க்கரையோட உச்சவரம்பே இந்த 25 கிராம் தான். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். இந்த 25 கிராம் அளவை நீங்க தாண்டும் போது அது வரைக்கும் ஒரு சாதாரண இனிப்பா இருந்த சர்க்கரை நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாற ஆரம்பிக்குது. ஓகே, 25 கிராம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அளக்கிறது? ஒவ்வொரு ஸ்பூனை எப்படி கணக்குல எடுத்துக்கிறது? அதையும் அந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம வேலைய ரொம்ப ஈஸியாக்க ஒரு சிம்பிள் கணக்கு கொடுத்திருக்காங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை 4 கிராமுக்கு சமம். இப்போ இத வச்சு நாம ஈஸியா கணக்கு போட்டுடலாம். இப்ப பாருங்க, இந்த கணக்கு எவ்வளோ வேகமா ஏறுதுன்னு. 1 ஸ்பூன்னா 4 கிராம், 3 ஸ்பூன்னா 12 கிராம். வெறும் 6 ஸ்பூன், அதாவது 6 டீஸ்பூன் சர்க்கரையை நீங்க ஒரு நாள்ல டீ, காஃபி இல்ல வேற ஏதாவது உணவுல சேர்த்துக்கிட்டாலே போதும், 24 கிராம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அந்த டெய்லி லிமிட்டை நெருங்கிட்டோம். சரி, நமக்கு லிமிட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை இந்த லிமிட்டை தாண்டினா என்னாகும்? எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா வார்ன் பண்றாங்க? இப்போ நம்ம ஆரோக்கியம் எப்படி கேள்விக்குறியாகுதுன்னு பாப்போமா? பாருங்க, இந்த படத்துல விளைவுகளை பத்தி சுத்தமா மறைக்கல. ரொம்ப நேரடியா 2 பெரிய உடல்நல பிரச்சனைகளை லிஸ்ட் பண்றாங்க. இங்க ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் காரணம், அதாவது நாம அதிகமா சர்க்கரை எடுத்துக்கிறது. மறுபக்கம் விளைவு, சர்க்கரை நோய், அப்புறம் மாரடைப்பு. இந்த நேரடி தொடர்பு தான் இந்த எச்சரிக்கையோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. கடைசியா இந்த படம் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது, நம்ம என்ன செய்யணும்னு கேக்குதுன்னு பாப்போம். இது ஒரு எளிய தேர்வு தான். கணக்கு போட்டு பாருங்க. சுவைக்காக உங்க ஆரோக்கியத்தை இழக்காதீங்க. இந்த கடைசி வரி ரொம்ப பவர்ஃபுல். அதாவது சுவை முக்கியமா இல்ல ஆரோக்கியம் முக்கியமாங்கிற தேர்வை நாம தான் செய்யணும்னு சொல்லுது. இந்த ஒரு இமேஜ், இந்த சக்கரை கியூப்ஸ் மேல போட்டிருக்கிற தடை சின்னம், இதுதான் முழு மெசேஜோட சுருக்கம். அதாவது மறைமுகமா நம்ம உணவுல சேர்ற சர்க்கரையை பத்தி ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு நாளைக்கு 25 கிராம், அதாவது 6 டீஸ்பூன் தான் லிமிட். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? யோசிங்க.